டம்ளர் நிலக்கடலை எடுத்து நம்ம நைட்டு கடலை வந்து ஊறி ரெடியாக இருக்குது. இதை வந்து குக்கரில் போட்டுட்டு ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு லாக் போட்டு விசில் விடுவோம். வச்சு அடுப்பை பற்ற வச்சு குக்கரை தூக்கி வச்சாச்சு. கொஞ்சம் இதில் காற்று வந்ததுக்கப்புறம் ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம். அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். அப்புறம் விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆவி மேலே போகுது, ஏர் ரிலீஸ் மேலே போகுது பாருங்கள். இப்போ வந்து இது போடணும். எதனால் இப்படி போடுறோன்னா, அதுக்கு முன்னாடியே போட்டால் அடைச்சிருந்தா மேலே தூக்கி அடிச்சிடும். அதுக்காக இந்த ஏர் வந்ததுக்கப்புறம் விசில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்காக தான் அப்படி போடுறது. எங்கள் அத்தை வந்து நைட்டு முருங்கைக்கீரையெல்லாம் உருவி கொடுத்துட்டாங்க. இப்போ அதை வந்து நம்ம வந்து பொரியல் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல முருங்கைக்கீரையை ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கணும். ஏன்னா அதில் வந்து மருந்து அடிச்சிருப்பாங்க, அதனால் வந்து நல்லா அலசிக்கணும். அலசிட்டு எடுத்து வச்சுக்குவோம். நம்ம சின்ன வெங்காயம் நிறையா கட் பண்ணி வச்சுக்கிறோம். வரமிளகாவும் கிள்ளி வச்சுக்கிறோம். சின்ன வெங்காயம் நிறையா போட்டால் தான் இந்த கீரைக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வடைச்சட்டியை வச்சு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சோடனே கடலைப்பருப்பு கடுகு போட்டு மேலே பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயமும் வரமிளகாயும் போட்டு தாளிச்சுக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கினோடனே நம்ம முருங்கைக்கீரையை அதில் போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது நல்லா வேக வச்சுட்டு எடுப்போம். நம்ம வந்து கடலையை நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். நசுங்கன்னா அப்படி நசுங்கி வரணும் நல்லா. அதனால் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சாப்பாடு வைக்க போகிறோம். சாப்பாடு வைக்கிறப்ப கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வச்சோம்னா ருசியாக இருக்கும் சாப்பாடு. அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இப்போ வந்து நம்ம லாக் பண்ணி விசில் விட்டுறலாம். ஃபஸ்ட்டு போலேயே இந்த ஏர் வந்து நம்ம தியேட்டரில் செய்கிற நிலக்கல்ல செய்ய போகிறோம். அதுக்காக நிலக்கல்லையே நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து நம்ம சாப் பண்ணிக்கலாம். கேரட் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் நான் கேரட் போடல. நீங்கள் வேணும்னா நீங்கள் கேரட் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி எடுத்துப்போம். இதில் சாப் பண்ணோம்னா சின்ன சின்னதாக கிடைக்கும், அதனால் சாப் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். சாப் பண்ணியாச்சு. சாப் பண்ணால் எவ்வளோ சின்ன சின்னதாக கிடச்சிருக்குன்னு. இதை வந்து கடலையில் போட்டு முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். எங்களுக்கு லன்ச் மெனு என்னன்னா சாப்பாடு. இது எனக்கு சாப்பாடு, இது எங்கள் நைனிக்காவுக்கு சாப்பாடு. நைனிக்காவுக்கு கீரை, எங்களுக்கும் கீரை, எனக்கு கீரை. இது காலையில் டிஃபன் மசால் சுண்டல் தக்காளி எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் அப்போ ஆஃபீஸ் கிளம்ப போகிறோம். தேங்க்யூ. நாங்கள் துணியெல்லாம் காய போட்டு கிளம்பிட்டோம்.